டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பயோ ஆசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? ஆசேனா டெஸ்ட்டு, பயோனா உங்களுக்கு தெரியும் உயிரிய ஆய்வு அப்படின்னு சொல்லலாமா, உயிரியல் சோதனைன்னு சொல்லலாமா. சரி, உயிர் ஆராய்ந்தறிதல் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. இலக்கு மரபணு விளைவை உயிராய்ந்தறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கை ரொம்ப சிம்பிள். டார்கெட் ஜீன் நமக்கு இருக்குது இல்லையா, டார்கெட் ஜீன் அது எப்படி போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான வெக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இலக்கு மரபணு விளைவை உயிராய்ந்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ டார்கெட் ஜீன் அதை என்ன மாதிரி நேம்லலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. டார்கெட் ஜீன் இஸ் டார்கெட் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, பேசஞ்சர் டிஎன்ஏ, எக்ஸோஜெனஸ் டிஎன்ஏ, gene of interest or interest DNA, that is to be either cloned or specifically mutated. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கு மரபணு நகலாக்கம் செய்யப்பட வேண்டிய அல்லது சிறப்பாக சடுதி மாற்றம் செய்ய வேண்டிய, நமக்கு குளோனிங்காக அந்த டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுவோம், அல்லது ஏதாவது மியூட்டன்ட் வெரைட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே போடுவோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ பேர் தான் இதுக்கு பல விதமான நேமெல்லாம் சொல்கிறோம். டார்கெட் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, பேசஞ்சர் டிஎன்ஏ, எக்ஸோஜினஸ் டிஎன்ஏ, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் have been targeting the nuclei and this leads to ஜீன் நாக் அவுட். இப்போ ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அதனுடைய அதாவது நியூக்ளியஸில் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஜீனை நாக் அவுட் பண்ண போகிறோம். நாக் அவுட்னா மரபணு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நாக் அவுட்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அதனோட ஜீனோமில் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. நாக் அவுட்னா மரபணு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இலக்கு டிஎன்ஏவை இன்னொரு உயிரினுடைய செல்லில், இட் மேபி அ பிளான்ட் ஆர் அனிமல், ஏதோ ஒன்று பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பிளான்ட் ஜீனோம் எடுத்துக்கோங்களேன், அதில் நம்மளோட டார்கெட் டிஎன்ஏவை வெளிப்படுத்தணும். அதுதான் நம்ம ஜீன் நாக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது முக்கியமான ஒரு டெஃபினிஷனும் கூட. ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹவ் பீன் டார்கெட்டிங் த நியூக்ளி அண்ட் திஸ் லீட்ஸ் டு ஜீன் நாக் அவுட். ஃபார் திஸ் பர்பஸ், இந்த காரணத்திற்காக 2 விதமான வெக்டார்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், டார்கெட்டிங் வெக்டார்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சர்ஷன் வெக்டார்ஸ், உட்செலுத்துதல் தாங்கி கடத்திகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், அதாவது மாற்றீடு தாங்கி கடத்திகள் அப்படின்னு பேர். உட்செருகும் தாங்கி கடத்தி, மாற்றீடு தாங்கி கடத்தின்னு 2 விதமான வெக்டார்ஸை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். சரி, இப்போது இன்சர்ஷன் வெக்டார்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்சர்ஷனல் வெக்டார் அப்படின்னா என்னன்றதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். உட்செருகும் தாங்கி கடத்தி, அதாவது இன்சர்ஷன் வெக்டார்ஸ் ஒத்த இடத்திற்குள், ஹோமோலோகஸ் ரீஜியனில் தாங்கி கடத்திகள் பார்த்திங்கன்னா நேர்கோட்டு அமைப்புகளாக மாற்றப்படுவதால் இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைவிடத்தில் முழுவதுமாக அது செருகப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த தாங்கி கடத்திகள் வட்ட வடிவமாக உள்ளன என்றாலும் நேர்கோட்டு அமைப்புகளாக மாறுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாள குறிகளுக்கு, செலக்டபிள் மார்க்கர்ஸ்க்கு அருகில் போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தொடர் வரிசைகளில் இரட்டிப்பாதலுக்கு வழிவகுக்கின்றன அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ இன்சர்ஷன் வெக்டார்ஸ் ஆர் என்டையர்லி இன்சர்ட்டட் இன்டு targeted locus as the vectors are linearized within the homologous region. homologous regionக்கு கிட்ட போகும்போது அது என்ன ஆகும், நேர்கோட்டு வரிசையில் மாறிடும். இனிஷியலி தீஸ் வெக்டார்ஸ் ஆர் சர்க்குலர். ஆரம்ப நிலையில் இந்த வெக்டார்ஸ் எல்லாம் சர்க்குலராக இருக்கும். பட் டியூரிங் இன்சர்ஷன், உட்செலுத்துதலின் பொழுது இவை லீனியராக நேர்கோட்டு வரிசையில் மாறிடும். become linear. It leads to duplication of sequences adjacent to selectable markers. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செலக்டபிள் மார்க்கர்ஸ், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாள குறிகளுக்கு அருகில் உள்ள தொடர் வரிசைகளினுடைய இரட்டிப்பாதலுக்கு அது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லீட்ஸ் டு டியூப்ளிகேஷன் ஆஃப் சீக்வன்சஸ் adjacent to செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கருக்கு அருகாமையில் போகும்போது என்ன ஆகும்? இரட்டிப்பாதலுக்கு அது வழிவகுக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். அதனோட டெஃபினிஷன் நமக்கு தெரியணும். டிரான்ஸ்ஃபெக்ஷன் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு செல்ஸ் பை நான் வைரல் மெத்தட். ஃபாரின் டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம்? நியூக்ளிக் ஆசிடுக்கு மாற்றுறோம். ஃபாரின் டிஎன்ஏ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு செல்ஸ் பை நான் வைரல் மெத்தட். ஸோ ஃபாரின் நியூக்ளிக் ஆசிடு செல்லுக்குள்ளே உட்செலுத்துகிறோம். நான் வைரல் மெத்தடை, வைரஸ்னுடைய உதவியின்றி உட்செலுத்துகிறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமான ஒரு டெஃபினிஷன். சரிங்களா? ஒன்றும் கிடையாது, ஃபாரின் டிஎன்ஏவை செல்லுக்குள்ளே செலுத்துகிறோம் வைரல் மெத்தடை யூஸ் பண்ணாமல், அப்படின்றதான் வந்து டிரான்ஸ்ஃபெக்ஷன். இப்போ நம்ம இன்சர்ஷன் வெக்டாரை பற்றி பார்த்தோம். இன்சர்ஷன் வெக்டார் உள்ளே போகும்போது சர்க்குலராக இருந்துச்சு, உள்ளே போயிட்டு லீனியராக மாறிடுச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் as the homology region. சரிங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டாரில் என்ன இருக்கும் அப்படின்னா, மாற்றீடு தாங்கி கடத்தி என்பது ஒரே இடத்தை பெற்றுள்ளது மற்றும் ஒத்த நேர்கோட்டில், அண்ட் இட் இஸ் கோலீனியர் வித் டார்கெட். ஒத்த நேர்கோட்டில் என்ன பண்ணணும்? டார்கெட்டை நோக்கி போகுது, அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வெக்டார் இஸ் லீனியரைஸ்டு ப்ரியர் டு டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணோன்னா ஒரு நேர்கோட்டில் அது மாறும். இந்த தாங்கி கடத்தி ஊடு தொற்றுதலுக்கு, டிரான்ஸ்ஃபெக்ஷனுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊடு தொற்றுதலுக்கு முன்னர் ஒத்த இடத்திற்கு வெளியே தன்னை நேர்கோட்டு அமைப்பாக மாற்றிக்கொள்கிறது. இப்போ வெளியிலேயே நேர்கோட்டு அமைப்பாக மாற்றிக்கிச்சு. இப்போ முன்னாடி பார்த்த அந்த வெக்டார், அதாவது இன்சர்ஷன் வெக்டார் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தான் நேர்கோட்டு அமைப்பாக மாற்றிக்கும். ஆனால் இது வெளியில் இருக்கும்போது என்ன பண்ணிக்கோன்னா தன்னை நேர்கோட்டு அமைப்பாக மாற்றிக்கொள்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கவனிங்க, லீனியரைஸ் ப்ரியர் டு டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னா வெளியிலேயே என்ன பண்ணிக்கும், தன்னை லீனியரைஸ் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபெக்ஷன் அவுட் சைட் த ஹோமாலஜி ரீஜியன் அண்ட் தென் கான்சிக்வெண்ட்லி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். அதே நேரத்தில் என்ன பண்ணுது, கான்சிக்வெண்ட்லி அங்கே வெளியிலேயே ஒரு கிராசிங் ஓவரும் நடந்து occurs to replace the endogenous DNA. இந்த டிஎன்ஏல என்ன பண்ணுது, சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது. சரிங்களா? DNA with the incoming DNA. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறுக்கேற்றம் ஏற்பட்டு உள்நுழையும் டிஎன்ஏவால் வெளியில் உருவான டிஎன்ஏ மாற்றீடு செய்யப்படுகிறது. சரிங்களா? அதாவது ஒரு குறுக்கேற்றம் நடந்து வெளியில் உருவான டிஎன்ஏ என்ன பண்ணுது, உள்நுழையும் டிஎன்ஏவால் வெளியில் உருவான டிஎன்ஏ வந்து மாற்றீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றீடு செய்யப்படுகிறது. சரிங்களா? அதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வெக்டார் ஆஸ் த homology region and it is collinear with target. This vector is linearized prior to transfection outside the homology region and then consequently a crossing over occurs to replace the endogenous DNA. Consequently a crossing over occurs to replace the endogenous. உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆனது வெளியிலிருந்து வரக்கூடிய டிஎன்ஏவால் பதிலீடு செய்யப்படுகிறது அப்படின்றத இப்படி சொல்கிறாங்க, வித் த இன்கமிங் டிஎன்ஏ. ரைட்? சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம இன்சர்ஷன் டிஎன்ஏ பற்றி பார்த்தோம். உட்செருகும் தாங்கி கடத்தி அது என்ன பண்ணுதுன்னா, வெளியிலேருந்து உள்ளே வரும்போது சர்க்குலராக இருந்துச்சு, உள்ளே வந்து லீனியராக மாறிக்குச்சு. சரிங்களா? ஆனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் எப்படிப்பட்டதாக இருக்குது, வெளியிலேயே லீனியராக மாறி
அப்புறமா கிராசிங் ஓவர் நடந்து உள்ளே வருது. உள்ளே இருக்கிற டிஎன்ஏவுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய டிஎன்ஏ வந்து பதிலீடு செய்கிறது அப்படின்றது, அதாவது மாற்றீடு செய்யப்படுகிறது. மாற்றீடுனா என்ன? உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக ஒன்று வெளியிலேருந்து வந்துச்சு அப்படின்றது அதனோட விஷயம். அதனால தான் இது வந்து மாற்றீடு செய்கிறது அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வெக்டாருக்கு பேர் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜீனோம் சீக்வன்சிங் அண்டு பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஜீனோம்னா என்னென்னு தெரியணும். ஜீனோம், சரிங்களா? ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கமும் மற்றும் தாவர மரபணு தொகைய செயல் திட்டங்களும் அப்படின்னு பேர். இந்த இடத்துல ஜீனோம் அப்படின்னா மரபணு தொகையம் அப்படின்னு பேர். மரபணு தொகையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீனோம் அப்படின்னா என்ன? ஒரு உயிரினத்தினுடைய கம்ப்ளீட் ஜீன், அந்த உயிரினத்தினுடைய எல்லா கேரக்டரையும் டிட்டர்மைன் பண்ணோம் இல்லையா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜீனோம்னு சொல்கிறோம். அந்த உயிரினத்தினுடைய ஜீனோம்னு சொல்கிறோம். பாருங்கள், the whole complement of genes, whole complement of genes that determine all characters of an organism is called genome. சரிங்களா? அந்த உயிரினத்தினுடைய அல்லது செல்லினுடைய அனைத்து பண்புகளையும் நிர்ணயிக்கின்ற அனைத்து மரபணுகளினுடைய தொகுப்பு தான் மரபணு தொகையம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which may be nuclear genome, mitochondrial genome or plastid genome. Genome of many plants contain, அதாவது இந்த ஜீனோம் எல்லாம் அடங்கும். சரிங்களா? அந்த செல்லுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? நியூக்ளியர் ஜீனோம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் இருக்கும், பிளாஸ்டிட்னு சொல்லக்கூடிய கணிகம்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிட். ஸோ அதனோட ஜீனோம் இருக்கும். இதெல்லாம் அதனோட ஜீனோம். மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜீனோம்னு சொல்கிறோம். ஒரு ஜீனோம், அதாவது ஒரு தாவரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமான ஜீனோம்ஸ் அங்கே இருக்கலாம். ப்ரோட்டீன்ஸ், ஒரு ஜீனோமில் ஒரு தாவரத்தில் 2 விதமான புரதங்கள் இருக்கலாம். சரிங்களா? அதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ ஜீனோம் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ் கண்டைன் போத் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் எக்ஸ்ப்ரெசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ். செயல் புரதங்களும் செயலற்ற புரதங்களும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து அந்த பிளான்ட்டோட ஜீனோம். ஸோ ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு அ ப்ராஜெக்ட் இன் விச் த ஹோல் ஜீனோம் ஆஃப் பிளான்ட் இஸ் அனலைஸ்ட். சரிங்களா? அப்போ தாவரத்தினுடைய ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது என்ன? அந்த தாவரத்தினுடைய ஹோல் ஜீனோமையும் அனலைஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் அதை தொடர் வரிசை பண்ணுறது. சீக்வன்ஸ்னால் வரிசை பண்ணுறது. சரிங்களா? அனலைஸ்டு யூஸிங் சீக்வன்ஸ் அனலைசிஸ். வரிசையாக அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது. அண்டு இதில் வந்து தொடர் வரிசையாக்கமும் மற்ற தாவரங்களோடு உள்ள தொடர் வரிசையாக்க ஒப்புமையும் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்படி ஜீன்ஸ் என்ன மாதிரி சீக்வன்ஸில் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்லேயும் அந்த சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், plant is analyzed using sequence analysis and sequence homology with other plants. மற்ற தாவரங்களோடு உள்ள தொடர் வரிசையாக்க ஒப்புமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. such genome projects முதல்ல எதிலெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. such genome projects have so far been undertaken in எதிலெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆல்கேயில், அதாவது கிளாமிடா மோனஸில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அராபிடோப்சிஸ் தாலியானா அப்படின்னு ஒரு அராபிடோப்சிஸ் தாலியானா அந்த பிளான்ட்டில் பண்ணாங்க, ரைஸில் பண்ணாங்க, மக்காச்சோளத்தில் பண்ணாங்க. இதிலெல்லாம் ஆல்ரெடி ஜீனோம் பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜீனோம் கண்டென்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். ஒரு உயிரினத்தினுடைய ஜீனோம் கண்டென்ட் எப்படி நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸை பொறுத்து, அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ விச் எக்ஸ்ப்ரெஸ் ஆஸ் சி வேல்யூ
சரிங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ, அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பொறுத்து, அல்லது அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கேரக்டருடைய விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா சி வேல்யூ பொறுத்தோ வந்து அது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்டு யூஸிங் டிஎன்ஏ. எவல்யூஷனரி பேட்டர்ன், டிஎன்ஏவை பயன்படுத்தி பரிணாம பங்கை மதிப்பீடு செய்தல், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன் ரீசெண்ட் இயர்ஸ் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளான்ட் taxa is assessed. சரிங்களா. ரீசெண்ட் இயர்ஸில் என்ன பண்ணாங்க, அண்மை ஆண்டுகளில் பல்வேறு தாவர இனங்களுக்கு இடையேயான பரிணாம உறவு முறைகள் டிஎன்ஏ அளவையும் டிஎன்ஏ தொடர் வரிசையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பயன்படுத்தி மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, டிஎன்ஏவுடைய அளவு மற்றும் டிஎன்ஏவுடைய தொடர் வரிசையில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை பயன்படுத்தி மதிப்பீடு செய்கிறாங்க. சரிங்களா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். Between different plant taxa is assessed using the DNA content as well as similarities and differences in the DNA sequence. அது என்ன சொல்லுவாங்க, சீக்வன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் ஹோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த டிஎன்ஏவுடைய அளவு எப்படி இருக்குன்றதை என்ன சொல்லுவாங்க, சீக்வன்ஸ் ஹோமாலஜி. சரிங்களா. அதை வச்சு பார்த்தாங்க. அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் சச் அனலைசிஸ் taxa and the relationship are indicated in cladogram. அந்த அனலைசிஸை பொறுத்து என்ன பண்ணாங்க, அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி அவங்க இண்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா கிளாடோகிராம் என்று சொல்லக்கூடிய கிளை பரிணாம வரைபடத்தில். இது கிளாடோகிராம் அப்படின்னா என்னென்னா கிளை பரிணாம வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க வந்து அதை எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் பிளான்ட்டுக்கு இடையில் இருந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து வரைஞ்சாங்க. ஸோ விச் வில் ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ taxa, இரண்டு வெவ்வேறு தாவரங்களுக்கு இடையில், சரிங்களா, ரெண்டு வேறுபட்ட இனங்களுக்கு இடையில் இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதனோட ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நமக்கு அந்த படத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். விச் வில் ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ taxa, இது வேறுபட்ட இனங்களுக்கிடையே மரபணுசார் இடைவெளியை அந்த படம் வந்து காட்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஷோ ஆன்டிக்வைட்டி ஆர் மாடர்னிட்டி. சரிங்களா. அது மட்டும் இல்லை, இது இன்னொரு விஷயத்தையும் காமிச்சதுங்க, ஆன்டிக்வைட்டி ஆர் மாடர்னிட்டி. மேலும் இது ஒரு இனம் மற்றொரு இனத்தை ஒப்பிடும்போது எந்த அளவிற்கு தொல்தன்மை அல்லது அண்மைத்தன்மை கொண்டுள்ளது என்பதையும் காட்டுகிறது. சரிங்களா. ஆன்டிக்வைட்டி என்பது தொல்தன்மை, மாடர்னிட்டி என்பது அண்மைத்தன்மை. இது மாதிரி எப்படி இருந்துச்சுன்றதையும் அது காட்டுது. எனி taxon with respect to one another, ஒன்றிலிருந்து ஒன்று எவ்வாறு தொல்தன்மை அல்லது அண்மைத்தன்மை கொண்டுள்ளது என்பதையும் அந்த வரைபடம் காட்டுகிறது. எந்த வரைபடம், கிளாடோகிராம் வந்து நம்ம பார்க்கணும். அது ஒரு முக்கியமான டெஃபினிஷன். சரிங்களா. கிளாடோகிராம் என்பது கிளை பரிணாம வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளோ ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம we can analyze அப்படின்னு பார்க்குறோம். கம் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார் கோட் அப்படின்னு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். நீங்கள் வாங்குகிற புக்லேயோ இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லையா, அந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பார் கோடு வந்து அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கும் இல்லையா. அது என்ன பண்ணும், அந்த ப்ராடக்டையோ அல்லது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸையோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து நாம் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிவைஸ் மூலமாக நமக்கு அது வந்து அது சொல்லும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த பார் கோட் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கம் டு த பாயிண்ட். பார் கோட் அப்படின்னா என்ன, தமிழில் வரி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரி குறியீடு. சரிங்களா. சரி, இதை நான் முதல்ல உங்களுக்கு தமிழில் அப்படியே இந்த கதையை சொல்லிடுறேன், கவனிங்க. நம்ம பல்பொருள் அங்காடியில் நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து புத்தகத்திலும் வரி குறியீடு இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது புத்தகத்தினுடைய அடையாளத்தையோ நீங்கள் வாங்கும் பொருட்களை பற்றிய தகவலையோ அவற்றினுடைய விலையையோ குறிப்பதாக இருக்கும்.
இதை போன்றே மரபியல் அடிப்படையில் வரி குறியீடு என்பது மரபணு உள்ளடக்கத்தின், அதாவது ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெனட்டிக் மேக்கப், அந்த மரபணு உள்ளடக்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு தாவரத்தை தாவர இனத்தை அடையாளம் கண்டறிய உதவும் ஒரு உத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு உத்தி ஆகும். நடைமுறையில் இது தரவுகளின் ஒளிசார் கருவியால், இந்த இடத்துல ஒளிசார் கருவியல்ன்றது, கருவியால்னால் ஆப்டிக்கல் மெஷின்ஸ் இருக்குது இல்லையா, அதை ரீட் பண்ணுறது. ஸோ ஒளிசார் கருவியால் படிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு வழிமுறையாக இருக்கிறது. இது தாவரத்தின் அல்லது பொருளினுடைய பண்புகளை விவரிக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ஆப்டிக்கல் டிவைஸை வச்சு அந்த பார் குறியீடு, அந்த வரி குறியீடை வந்து ரீட் பண்ணி அதனோட ரேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லது அதனோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி தான் பிளான்ட்லேயும் சில ஜீனோமிக் டேட்டாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பார்கோட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஸோ பார்கோட் யூ மைட் ஹாவ் சீன் இன் ஆல் புக்ஸ் barcoding and also in items you buy in supermarket. This will reveal the identity of the book or item, as well the details like price. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுது இல்லையா, அதே மாதிரி தான் சிமிலர்லி பார்கோட் அண்ட் ஜெனட்டிக் டேர்ம், இந்த இதில் பார்கோட் என்பது ஒரு ஜெனட்டிக் டேர்ம், ரெஃபர்ஸ் டு த ஐடென்டிஃபை ஆஃப் த டேக்ஸான். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட இனத்தை அடையாளம் காண பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த எதை பொறுத்துனா ஜெனட்டிக் மேக்கப்பை பொறுத்து. இன் ப்ராக்டிஸ் இட் இஸ் அன் ஆப்டிக்கல் மெஷின் ரீடபிள் representation of data which describes about the characters of any plant or any object. ஒரு தாவரத்தினுடைய பண்புகளையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளினுடைய பண்புகளையோ நமக்கு சொல்லக்கூடியதாக, டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக, அதனுடைய தரவுகளை அளிக்கக்கூடியதாக அல்லது தரவுகளை படிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வரி குறியீடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோஸ். Thank you very much.